வெல்கம் டு பிக் பாஸ் 9 அப்டேட்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக 24 ஹவர்ஸ் லைவில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னா எலிமினேஷன் ஃப்ரீ ஜோன். பிக் பாஸ் வந்து எல்லாரையுமே கேதர் ஆக சொன்னார். எல்லோரும் கேதர் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே 2 டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம். நேற்று விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் அந்த ப்ளூ ஒரு ரெட் சூஸ் பண்ணி சொன்னதுக்கு தான். ஸோ அதில் ப்ளூவாக இருக்கிறவங்க எல்லாமே சூப்பர் டிலக்ஸ் குரூப். ஸோ அவங்களாம் எலைட் பீப்புள், அவங்களுக்குலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொரு ரெட் சூஸ் பண்ணவங்களுக்குலாம் கிடைக்காது. ஸோ இந்த டீலக்ஸில் இருக்கிறவங்க 7 மெம்பர்ஸ். அந்த 7லேருந்து 3 பேர் எலிமினேஷன், இந்த வாரத்து எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு பிக் பாஸ். அதையும் ஆன் த ஸ்பாட்டில் அங்கே கேதராக இருக்கிற இடத்துலையே செலக்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ அந்த 7 பேரும் சேர்ந்து 3 பேரை மட்டும் எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றலாம். ஸோ அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறப்ப ஸோ அவங்களுக்குள்ள ஓப்பனாக தான் டிஸ்கஷன் பண்ண சொல்கிறாரு பிக் பாஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரவீன் காந்தி, அதாவது ரஷகன் டைரக்டர், அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஓப்பனாக சொல்லிடுறார், நோ எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம், யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, ஸோ அதில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு கமருதீன் வந்துட்டு நான் எனக்குமே நிறையா வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு விஜய் டிவியில் இது வரைக்கும், ஸோ நான் அதை வச்சு பார்த்துப்பேன், நான் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, மற்றவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க எலிமினேஷன் ஃப்ரீ ஜோனில் போட்டுன்னு அவருமே விட்டு கொடுக்குறாரு. ஸோ அடுத்ததான் அரோரா, அவங்களுமே வந்துட்டு இட்ஸ் ஓகே, நானும் விட்டு கொடுக்குறேன், எனக்குமே ஓரளவுக்கு ஐம் வெல் ஆஃப், மற்றவங்க சுபிக்ஷா, ரம்யா மாதிரி ஆட்களுக்கு அவங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் கானா வினோத், அவருமே நான் வந்துட்டு இது வரைக்கும் 30 படங்களுக்கு மேலே பாடியிருக்கிறேன், ஸோ எனக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு, வாய்ப்பே கிடைக்காத நியூ கம்மர்ஸ்க்கு இந்த எலிமினேஷன் ஃப்ரீ ஜோன் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக எலிமினேஷன் ஃப்ரீ ஜோனில் செலக்ட் ஆகிருக்கிறது சுபிக்ஷா குமார், ரம்யா ஜோ அண்ட் துஷார். இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு பெருசாக வெளியில் ஓப்பனிங் இல்லை, அதாவது எந்த பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறலைங்கிறனால மற்ற எல்லாருமே விட்டு கொடுத்து இவங்க 3 பேரும் அந்த எலிமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த வாரம் யாராலையுமே இவங்களை எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அதே மாதிரி அங்கே சோஃபாவில் உட்காந்துருந்த மாதிரி ஒருத்தராக கூப்பிட்டு எலிமினேஷன் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எல்லாரையுமே கூப்பிட்டு ஒருத்தராக 2 பேரை எவிக்ட் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த தான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ யாரெல்லாம் எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிக் பாஸ் ரசிகர்களாக இருந்தால் உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.